வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே வந்து ப்ளவுஸ் கிளாஸில் ஃபுல் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ப்ளவுஸில் என்னென்ன பீஸ் இருக்குன்னா ஃப்ரண்ட் பீஸ், ஸோ பேக் பீஸ், ஸ்லீவ்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாத் எடுத்துக்கோங்க, 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கரெக்டாக ஆஃபாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்ட்ரு மாதிரி ஒரு குட்டி இடம் மாதிரி இருக்கும். காட்டன் தான் இப்போ எடுத்திருக்கேன், ஸோ நார்மல் ப்ளவுஸுக்காக. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம இப்படி மடித்து போட்டுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி இருக்க மாதிரி ஒரு எட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் இப்படி போடணுமே தவிர இந்த சைடில் இப்படி எடுத்து நீங்கள் 2ஆக மடித்து போடக்கூடாது. இதில் இழையாக நமக்கு அதிகமாக வரும். ஸோ இது மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி எடுத்து கிளாத்தை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு அரைவாசி போடுற மாதிரி போட்டுக்கணும். இப்போது 1.5 இன்ச்சில் இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம்ல, ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, ஃபோல்டு பண்ண இடத்துல 1.5 இன்ச்சு விட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ண போகிறோம். அதை 4ஆக மடித்து அது கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு பீஸு, ஸ்லீவ் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ணுறோம், லைனிங் கிடையாது. ஸோ இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. 4ஆக இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை. அப்போ தான் அளவு மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1.5 இன்ச்சில் கோடு போட்டோம்ல, அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழே ஒரு மார்க்கிங், நெக்ஸ்ட்டு நெக்கில் அந்த நெக்கு வித்தில் ஒரு மார்க்கிங், இப்போது இந்த நெக்குக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். அதாவது ஷோல்ட்ராண்ட இங்கே நெக்குக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க மேலே ஷோல்டருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு, இப்போ நம்ம அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கை ஜாயினிங்காக. இப்போது ஹாம்கோலாண்ட நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். கரெக்டாக அந்த கையோட அந்த துணியை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஹாம்கோலில் ஒரு அளவும், அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு, அப்புறம் அந்த சைடுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு அளவில் ஒரு கோடு, மொத்தம் 6 இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணியிருப்போம். தையல் அளவுமே இதிலே விட்டுருக்கேன், அதுவுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கை ஜாயினிங் மட்டும் 1/2 இன்ச்சு தையல் அளவு விட்டுருப்பேன். கீழே 1.5 இன்ச்சு விட்டு தான் ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ இந்த எல்லா புள்ளியுமே நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் கழுத்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக வேணும்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இது சிம்பிளாக ஸ்டார்டிங் ஒரு ப்ளவுஸ் சொல்லித்தரேன். இதுக்கு மேலே அடுத்தது லைனிங் எப்படி கட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஒரு 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி எப்பயுமே தையல் அளவு விட்டுக்கோங்க. நம்ம சைடு ஜாயினிங்க்கு 2.5 இன்ச்சு தையல் அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயினிங்க்கு மேலே 1/2 இன்ச்சு தையல் அளவு விட்டுக்கோங்க. நான் கை ஜாயினிங்க்கு 1/2 இன்ச்சு கொடுத்தேன், ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நெக்கு பேக் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம், பேக் ப்ளவுஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதில் நெக்குக்கு நான் யூவே தான் வரைஞ்சிட்டு 1/4 இன்ச்சுனா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இன்ச்சு டேப்பில் நான் இப்போ ஸ்கேலில் காமிக்கிறேன், நீங்கள் இன்ச்சு டேப்பில் கூட பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 1/4 இன்ச்சு நெக்குக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஹாம்கோல் அளவுக்கு போகணும். ஹாம்கோல் நீங்கள் எப்படி நம்ம கரெக்டாக அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஹாம்கோல் இடத்துல நீங்கள் அதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட அந்த டயகனல், அதாவது அந்த மூலையிலேருந்து நீங்கள் இன்ச்சு டேப்பு இல்லை இந்த மாதிரி இன்ச்சில் தான் நான் ஸ்கேலுமே யூஸ் பண்ணுறேன். இதில் 1.5 இன்ச்சு வந்திருக்கும். அதே 1.5 இன்ச்சு உங்கள் ப்ளவுஸில் என்ன வருதுன்னு கூட பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சு வரும். இதை நீங்கள் இந்த மாதிரி இந்த மூலையிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இன்ச்சி டேப் எடுத்துக்கோங்க. இந்த மேலேருந்து கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் இந்த எட்ஜு வரைக்குமே என்ன அளவு வருதோ அதை பாதி ஆக்கிக்கோங்க. பாதி ஆக்கிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹாம்கோல் அளவுக்காக தான் இதை மார்க் பண்ணோம். அதே பாதி அளவை அங்கே என்ன பண்ணோமோ அதே பாதி அளவை இங்கே மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்படி வளைவாக ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் ஹாம்கோல் ஸ்கேலில் கூட வச்சு வரையலாம். இவ்வளோ தான். இந்த ஹாம்கோல் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா லூஸ் ஆகிறதோ இல்லை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறதோ இதெல்லாம் இருக்காது. பேக்கில் நமக்கு ப்ளவுஸோட பேக்கில் இது தான் ரொம்ப முக்கியம். இது தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இது கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் தான் டாட் பாட்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் பேக்கில் இது தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு டைம் வச்சு கூட காமிக்கிற பாருங்கள். இப்போ பேக்கில் ஒரு டாட் மார்க் பண்ணுவோம், அதை பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ண அளவுக்கு மேலே தான் மார்க் பண்ணோம், பார்த்துக்கோங்க. இது 3.5லேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பேக்கில் வைக்கிற டாட்டோட ஹைட்டு சொல்கிறேன், 3 to 4 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான டாட்டோட தையல் அளவு 1/2 இன்ச் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, நல்லா பார்த்துக்கோங்க.
பேக்கில் ஒரு டாட் தான் மார்க் பண்ணுவோம். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸோ கோடு போட்டுட்டா இவ்வளோ தான் ஓகேங்களா. பேக்கில் வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான் பேக் பார்ட்டு. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்லாம் ஃபஸ்ட்டு எடுக்க தேவையில்ல, பேப்பர் கட்டிங் போடுங்க. ஒரு 10 டைம்ஸ் பேப்பர் கட்டிங் உங்கள் அளவு ப்ளவுஸே ஃபஸ்ட்டு வச்சு, இல்லை மற்றவங்க அளவு ப்ளவுஸுமே 2-3 மாற்றி மாற்றி அளவு போட போட கரெக்டாக உங்களுக்கு அளவு வந்துடும் ஓகேங்களா. அளவு போட வரும். கட்டிங் கிளாத்தில் பண்ணுறப்ப ஃப்ளோவாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவு போட்டு பழகுங்க. எடுத்தோடனே கிளாத்துக்கு போகாதீங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் கட்டிங் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணலாம். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக்குக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போகலாம். பேக் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு டாட் நிறைய பேருக்கு அது புரியாது ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக் நம்ம கட் பண்ணி எடுத்ததை வச்சு நம்ம அளவு போட போகிறோம். இப்போ நான் அதே பக்கம்தான் ஃப்ரண்ட் பீஸுக்கு அளவு போட போகிறேன். ஸோ அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, மடித்து வச்ச மாதிரி. நான் மொத்தமாக 4ஆக மார்க் பண்ணலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு பேக்கை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த துணி மேலே எடுத்துன்னு போய் வச்சுட்டு நான் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ண போகிறேன். இது எதுக்கு இது மேலேயே வச்சுருக்கேன்னா, நம்மளோட நெக்கோட வித்து மாறாமல் இருக்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மாறும். நான் இப்போ என்னென்னலாம் பேக் அளவு வச்சு ஃப்ரண்ட் அளவு போட்டுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கர்வுமே வரைஞ்சிக்கிறேன். அது இல்லாமல் நெக்கோட டெப்த்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் எப்படி இருக்கோ இதை வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச்சு வைப்போம் ஓகேங்களா, இல்லை 6 1/2 6 வைப்போம். இவ்வளோ தான் வைக்கணும். எவ்வளோ இதுக்கு மேலே ஹைட்டாக இருந்தாலுமே நமக்கு 6 கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் அதுக்கு மேலே போனால் கீழே இறங்கிடும் ஓகேங்களா. 6 இல்லை 6 நெக்கோட நீளம் ஓகேங்களா. ஹைட் இவ்வளோ தான் வைக்கணும், உயரம் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஆம்கோலாண்ட இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த பக்கம் ஒரு கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃப்ரண்ட்டில் பேக்கில் நம்ம 1.5 இன்ச்சு கொடுத்தோம் சரிங்களா. ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த ஹாம்கோல் கிட்ட 1 இன்ச்சு தான் அளவு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை பேக்கில் 2 இன்ச்சு வந்ததுன்னா 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிட்டு 1.5 இன்ச்சு கொடுக்கணும். எனக்கு பேக்கில் 1.5 வந்ததுனால நான் 1 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போது நீங்கள் கர்வ் இது மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இதை நான் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஹாம்கோல் ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஹாம்கோல் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஷோல்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்த்தோம், பேக்கை 4ஆக மடித்து நம்ம போட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்குறோம். ஃப்ரண்ட்டு இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. பேக்கோட எக்ஸஸ்லாம் உள்ளே அப்படியே எடுத்து விட்டுருங்க. ஃப்ரண்ட்டுக்கு அந்த பார்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்கு நான் சொன்ன மாதிரி 6 இன்ச்சு இல்லை 6 1/2 இன்ச்சு இதுக்கு மேலே போகக்கூடாது ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச்சு தையல் அளவு பேக்லேயே விட்டுருப்போம். ஸோ பேக் எடுத்து வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டே இதில் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சைடு ஓகேங்களா, ஹாம்கோல் அந்த சைடில் எவ்வளோ உடம்பு எது வரைக்கும் இருக்கோ, அதுக்கப்புறம் இந்த பட்டியோட லாஸ்ட்டு, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்னாலே பட்டி தனியாக, மேல் பக்கம் டாட் பார்ட் தனியாக, அது ரெண்டுத்தையும் இணைச்சா தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டே கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ பட்டியோட ஸ்டார்டிங், பட்டி முடிகிற இடம், பட்டியோட அந்த சென்டர், இது 3த்தையுமே மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3த்தையுமே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு வளைவு மாதிரி குட்டி குட்டி டாட் போட்டு இணைச்சிக்கிறேன். ஸோ இது இன்னுமே ஷார்ப்பாக வர்றதுக்கு நான் அடுத்தடுத்த மெத்தட் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்லாம் கற்றுக்கோங்க. ஸோ போக நம்ம அடுத்தது கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். 1 இன்ச்சு இந்த மாதிரி தையல் அளவு விட்டுக்கோங்க. பட்டி 3 மார்க்கிங் கொடுத்துருப்போம். பட்டியோட ஸ்டார்டிங் இல்லை பெல்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. பட்டியோட ஸ்டார்டிங், அதோட நடுவு, அது முடிகிற இடம் 3த்தையும் மார்க்கிங் கொடுத்துட்டு அதை ஒரு வளைவு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தையல் அளவு விடுங்க. ஸோ இது விட்டுட்டுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கொக்கி பீஸ், காஜா பீஸ் இருக்கும்ல, ஹையில் ஹூக் ஓகேங்களா, ஹூக் பீஸ், ஸோ அதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஸ்டார்டிங் விடுங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அது கோடு போட்டுக்கோங்க. இப்படியே லாஸ்ட்டாக அந்த தையல் அளவு வர வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்களா,
இப்போ இதில் டாட் இருக்கும். நம்ம 3 டாட் இருக்கிறதுனால தான் 3 டாட் ப்ளவுஸ்னே சொல்கிறோம். ஸோ இந்த 3 டாட் இருக்கா, ஸோ மொதல் டாட் இந்த காஜா பீஸை விட்டுட்டு அங்கேருந்து மார்க் பண்ணி மொதல் டாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது 40 இன்ச்சு ப்ளவுஸு. உங்கள் ப்ளவுஸ் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேங்களா, அதிலே அளந்திங்கனாலே தெரியும். இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டாட்டு கீழே வர டாட் வந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா, 4 இன்ச்சு வந்திருக்கு. நான் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேருந்தே மார்க் பண்ணணும், தையல் அளவுலேருந்தே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டாட். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டாட் பார்த்துக்கோங்க. அதோட பேக் சைடில் ஹைட் எடுத்துக்கிறேன். அந்த ஹைட் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு அந்த பக்கம் லென்த்து. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு நான் விட சொல்லியிருப்பேன். அதுலேருந்து லென்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் வந்து கீழே வரும் பார்த்துக்கோங்க. அந்த டாட்டோட ஹைட்டும் அதோட அகலமும் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 3/4 இன்ச்சு நான் விட்டுருப்பேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட பாதி எவ்வளோ வருதோ இந்த சென்டரில் வர டாட்டுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட பாதி மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 3rd டாட் என்னென்னா, ஸோ கரெக்டாக இந்த ஹாம்கோலோட அந்த வளைவு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாட் கீழே மார்க் பண்ணதுக்கும் சென்டர் டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் கீழே மார்க் பண்ணதுக்கும் ஹாம்கோல் டாட்டுக்கும் 2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 38 சைஸ் வரைக்கும் இந்த மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 40க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இதுவுமே நான் கேப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாகவுமே நான் சொல்கிறேன் எந்தெந்த சைஸ்க்கு எப்படி டாட்டுக்கு வந்து நம்ம வந்து கேப் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் மட்டும்தான் விட்டுருப்பேன் நான் வேறு எந்த அளவுமே விட்டுருக்க மாட்டேன். ஸோ அதோட ஹைட்லாம் கிடையாது, கேப் மட்டும்தான் விடணும். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டா. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதுக்கு ஒரு இன்ச்சு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு டாட்டுக்கு 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கான தையல் அளவு விடணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு, ரைட் சைடில் 1 இன்ச்சு, லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு கொடுக்கணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. ஹாம்கோல் டாட்டுக்கு 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சுனா ரொம்ப கம்மி, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த ஹாம்கோல் டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. நான் மார்க் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் மார்க் பண்ணணும், அதிகமாக மார்க் பண்ணக்கூடாது. இதுவுமே ஸ்கேல் வச்சு இதே மாதிரி கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் சைடில் வர டாட் மட்டும்தான் முக்கியம். அந்த டாட் பார்ட்டும் குறிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கழுத்து வரைஞ்சிக்கோங்க. நெக் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் யூ நெக் தான் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாமே பேப்பர் கட்டிங் 2 டைம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க. நெக்கு எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 டைம் பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். திரும்பி கட் பண்ணுறப்ப கிளாத்தில் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டாட் போர்ஷன் எல்லாமே நல்லா ஞாபகமும் இருக்கும். அதனால் 2-3 டைம் கட் பண்ணி பாருங்கள் பேப்பரில். அப்புறமா கிளாத்துக்கு போகலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் எதுக்கு எந்தெந்த தையல் அளவு விடணும் அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி நோட்டில் எழுதிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி பேக் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் அது என்னென்ன தையல் அளவு கொடுத்துருக்கேன், அப்புறம் ஃப்ரண்ட்டை ட்ரா பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் இது எல்லாமே. ஓகேங்களா, நான் ஒரு ஷார்ட்டாக அதுக்கப்புறமா கொடுக்குறேன். எந்தெந்த அளவுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நான் கொடுக்குறேன் அந்த டாட் மெஷர்மெண்ட்டுக்குமே. இப்போ நீங்கள் கைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆக மடித்து மட்டும் போட்டுக்கோங்க. கிளாத்தை ஜஸ்ட்டு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தடு தான். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் எலாபரேட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இப்போ சிம்பிளாக இப்போ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லி தரதுக்காக இது. ஓகேங்களா, இப்போ நான் பட்டிக்காக நான் எடுக்க போகிறேன். இந்த கிளாத்தை எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
பட்டி எத்தனை இன்ச்சில் இருக்குது 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படின்னு சொல்லி சைஸில் வரும். ஓகேங்களா? அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பட்டியோட இன்ச்சு டைப் கூட எடுத்துகிட்டு கூட அந்த அளவே வைங்க. அதுக்கு மேலே எப்பயுமே போகாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்குமே சைஸஸ்க்கு எப்படி பட்டிக்கு அளவிடுறதுன்னே இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்குறதுனால அதை பார்த்துக்கோங்க. அதில் என்ன அளவு இருக்கோ அதையவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக எந்த ப்ளவுஸ் இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அப்புறமா மிஸ்டேக் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நமக்கு பட்டியோட ஷேப்புமே தெரியும். இந்த மாதிரி ரொம்ப வேணாம். கரெக்டாக ஒன் சைடு ரொம்ப கூர்ப்பாக இப்படி இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் இறங்கின போல் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் வரைஞ்சி கூட காமிக்கிறேன். ஒரு சைடு லாங்காக போகிற மாதிரி, ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் பட்டியோட ஷேப்பு. நம்ம அதை கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் தையல் அளவு விடணும். ஓகேங்களா? நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்க, மேலே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு, மொத்தம் 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. நான் கீழேயே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அப்படியே கோடு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இந்த கிளாஸில் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி யார் யார் சைஸுக்கு எப்படி கட் பண்ணலாம், மிஸ்டேக்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ நான் அது எல்லாமே சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ கஸ்டமருக்கு எப்படி நம்ம வந்து மிஸ்டேக்கை இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பட்டிக்கு 4 கிளாத் வேணும்ல. ஸோ 2 கிளாத் மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த இடம் கரெக்டாக இல்லை. ஸோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டுமே கரெக்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா நமக்கு 2 கிளாத் தானே இருக்குது. பட்டிக்கு மொத்தம் 4 கிளாத் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு ஒரு கிளாத் எதனா எடுத்து அதில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 1/4 இன்ச்சு நான் இங்கே கட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. பட்டியோட லாஸ்ட்டு பொசிஷனில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணுவேன். இது எதுக்குன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு கீழே கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் லூஸ் அடிக்கும். நீங்கள் இதே மாதிரி எடுத்து ப்ளவுஸில் தைக்கிறப்ப அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லீவ் போர்ஷனுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கட் பண்ணின்னு இருக்கிற ப்ளவுஸ் வந்து 40 இன்ச்சு. ஸோ அதனால் அது வந்து ப்ளவுஸ் பீட் பத்தாதனால நான் வந்து இந்த மாதிரி மடித்து பார்க்குறேன். ஸோ ஸ்லீவ் போர்ஷன் வருதா ஓகே அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் எங்கன்னா ஜாயின் பண்ணி ஸ்லீவ் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தைக்க. அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா கிளாத் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளூவெண்ட்டாக தைச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பீஸ் கொடுத்தாலும் இப்போ 1 மீட்டரில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அங்கங்கே அட்டாச் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ஓகேங்களா? அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் இவங்க அளவுக்கு இதுதான் தேவைப்படுன்னு பார்த்துக்கோங்க. அதுவுமே நான் சொல்கிறேன். கைக்கு வந்து 4 மார்க்கிங் தான். கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுட்டு 4 இடத்துல மார்க்கிங். நல்லா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. கையோட கீழே 2 பக்கமும், ஹார்ம் ஹோல் இந்த பக்கம், ஷோல்டர் பக்கம் மொத்தம் 4 மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மேலே மொத்தம் 1/2 இன்ச்சு தையல் அளவு. இப்போ கீழே வந்து நமக்கு வந்து 1 இன்ச்சு தையல் அளவு கொடுத்துக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்க 1 இன்ச்சு தேவைப்படும். இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு பத்தலை. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் கொடுக்குறப்போ 1 இன்ச்சு கீழே தையல் அளவு கொடுக்கணும். இப்போ கைக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியே ஹார்ம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. கையை அப்படியே வச்சு அந்த தையல் வர இடம்லாம் இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு எப்படி கை கரெக்டாக வரையிறது டிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது சிம்பிள் மெத்தட். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னுக்காக நான் இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து பிகினருக்காக தான். ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி மட்டும் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அது வந்து எலாபரேட்டாக இருக்கும். ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கறது, சில இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் வருமே ஸ்லீவில், ஆர்ம் ஹோலில் சுருக்கம், ஸோ இதெல்லாமே எப்படி நம்ம வந்து இல்லாமல் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த சிம்பிள் மெத்தடை ட்ரா பண்ணி மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். இது மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் கிளாத்தில் கட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸ்லீவில் நான் 4 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். மேலே 1/2 இன்ச், கீழே 1 இன்ச்சு, சைடில் ஒரு 1.5 இல்லை 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தையல் அளவு, வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா
இப்போது நமக்கு வந்து முன்பக்கம் நம்மளோட ஹாம்கோல் அளவு 1 இன்ச் வச்சுருப்போம் ஓகேங்களா. பேக் சைடு நம்ம பேக் நெக்கில் ஹாம்கோல் அளவு 1.5 இன்ச் வச்சுருப்போம். இப்போ அந்த ஹாம்கோலில் இந்த கை போய் செட் ஆகணும், இல்லைனா லூஸ் அடிக்கும். ஹாம்கோல் முன்பக்கம் மட்டும் நமக்கு லூஸ் அடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணாமல் ப்ளவுஸே தைக்கக்கூடாது. இப்போ நான் ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்க. கிளாத்தோட ஃப்ரண்ட்டு, இது வந்து கிளாத் இன்னொரு கையோட பேக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. நமக்கே தெரியும் எது மேல் பக்கம் கிளாத்துக்கு எது உள் பக்கம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் மாற்றி வச்சுட்டு கரெக்டாக கையோட ஒரு பகுதிக்கு மட்டும் 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே ஓகேங்களா. இது குழி வெட்டுறது இல்லை ஹாம்கோல் வளைவுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். ஏன்னா முன்பக்கம் நம்ம ஹாம்கோலுக்கு 1 இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால இது போயிட்டு ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே கட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக போயிட்டு ஃபிட் ஆகும், இல்லைன்னா லூஸ் அடிச்சிடும். பேக்கில் நமக்கு வந்து ப்ராடாக இருக்கும், அதனால் உங்கள் கை கரெக்டாக இருக்கும், 1.5 இன்ச்சுக்கு போய் ஃபிட் ஆயிரும். ஆனால் ஃப்ரண்ட்டில் அப்படி கிடையாது. அதனால் வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகாமல் லூஸ் தான் அடிக்கும். எப்பயுமே இந்த 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டும் கிடையாது, ஒரு ஃப்ரண்ட் பீஸு இன்னொரு கை வந்து பேக்கில் திருப்பிட்டு ஒரு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்ததை ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் சைடு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி ஒரு நோட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு இது எல்லாமே ட்ரா பண்ணி சென்ட் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்டை நான் கவர் பண்ணுறேன்.